ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது ரொம்ப சிம்பிளான ஈஸியான சப்பாத்திக்கு ஏற்ற குருமா எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ ஒரு கடாய் எடுத்துகிட்டு கடாய் நல்லா காஞ்சதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றினதும் பட்டை, கிராம்பு, 2 ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கின பிறகு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 வெங்காயம் மீடியமான சைஸில் இது மாதிரி நல்லா பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கிறேன். இது கூட மீடியம் சைஸில் 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கினதும் 1.5 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கூட நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததும் நல்லா கிளறி விடுறேன். இது கூட 1.5 ஸ்பூன் அளவு தனியாத்தூள், 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா கிளறிக்கிறேன். நல்லா கிளறினதும் இதில் தனியாக எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்ததும் நல்லா கிளறி விடலாம். இந்த மசாலா நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம இதுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததும் நல்லா கொதி வந்ததும் இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம அரை மூடி தேங்காய், 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக வேர்க்கடலை சேர்க்கும்போது டேஸ்ட் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக சோம்பு, நீங்கள் பொட்டுக்கடலை, முந்திரி இருந்தால் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம். திக்னஸ்க்காக தான் இதை சேர்க்குறோம். சேர்த்ததும் இந்த மாதிரி நல்லா அதை கொதித்ததும் இந்த மாதிரி அரைச்சி வச்ச தேங்காயை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்ததும் நல்லா ஒரு கிளறி விடலாம். இது கூட 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குருமா தண்ணியாக வேணும்னாலும் தண்ணியாக சேர்த்துக்கலாம், திக்காக வேணும்னாலும் திக்காக சேர்த்துக்கலாம். எனக்கு திக்காக வேணுன்றதுனால நானும் தண்ணி அளவு கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். லாஸ்ட்டாக ஃபைனலாக இது மேலே சிக்கன் மசாலா ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்ததும் நல்லா கிளறி விட்டுக்கிறேன். கிளறி விட்டதும் ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க வைக்க போகிறேன். நல்லா கொதி வந்ததும் ஒரு கொதி வரத்துக்கு முன்னாடி இது கூட புதினா, கொத்தமல்லி கொதிக்கிற ஸ்டேஜில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு கொதித்து நல்லா திக்காக கடிச்சிருக்கு எனக்கு. இந்த மாதிரி சப்பாத்திக்கு டக்குன்னு சைட் டிஷ்ஷாக இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஈஸியான முறையில் டக்குன்னு செய்யக்கூடிய குருமா தான் இது. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். யாரெல்லாம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களோ ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.